ஹாய் ஜூலி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் டயனா, நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கிறேன். இங்க பாரு, இது என் ஃப்ரெண்டு, 10th வரை என் கிளாஸ்மேட், என் ஃப்ரெண்டு. அப்படியா? இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் இப்ப என் கூட 12th படிக்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? ஹாய் 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 ஜூலி, நான் 10th வரை படிக்கிறவர், நீ பாம்போல எல்லாம் இருப்பா. இவ்வளவு பணம் வந்துச்சு உனக்கு? எப்படி பணக்காரலாம் இருக்கா நீ? நான் 10th படிக்கும் போதே எங்க மாமா ஒரு மாடலிங் வச்சிருக்காங்க, நீ பார்ட் டைம் ஜாப்புக்கு வாரியான்னு உன்னை கூப்பிட்டேன்ல, நீ வரலன்னு சொன்னா. ஆனா இப்ப நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். படிப்பு சுமாரா தான் போகுது, இருந்தாலும் எனக்கு மாடலிங் போய் நிறைய பணமும் சம்பாதிக்கிறேன். என்னை சுத்தி ஒரு கூட்டம் ஃப்ரெண்ட்ஸுங்களா என்னை சுத்தி இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா. நீங்க யாராவது வாரீங்களா என் கூட? நீ வாரியா? எனக்கு ஒரே சிந்தனை படிப்பு தான். நான் படிச்சுதான் நல்ல முறையில நான் பெரிய ஜாப்ல ஆக போறேன். அதனால நான் வரவே இல்லை. என்னோட ஒரே சிந்தனை படிப்பு தான். சரியா? நான் போயிட்டு வரேன். நீ வாரியா? நான் வரல, எங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. சரியா? நீயாவது வாடாயனா என் கூட? நான் வந்தா எங்க அம்மாட்ட எல்லாம், எங்க அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களே. நீ வந்து உங்க அம்மாட்ட ஏதாவது சொல்லிட்டு வா. என்ன சொல்ல முடியும்? என்ன டியூஷன் உண்டு சாயங்காலம், கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன், அதுல வேற எப்படி வர முடியும்? யோசிச்சு பாரு, டைமே இல்ல. ஏன்னா நல்லா படிக்கிறேன் பாத்தியா, நிறைய பெரிய ஆளாகணும்னு எனக்கு ஆசை. நீ கிளாஸ் போகும்போது கம்ப்யூட்டருக்கு டியூஷனுக்கெல்லாம் போறல, கொஞ்சம் 1 hour அல்ல 2 hours ஒதுக்கிட்டு அம்மாட்ட சொல்ல, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன், இல்லன்னா நான் டியூஷன் கிளாஸ் போறேன்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லிட்டேன் கூட வாயா. பொய் சொல்லணுமா? யோசிக்காத, யோசிக்கலாம் இப்ப டைம் கிடையாது. வா, எங்க அங்கிள்கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்போ நானும் அங்க வந்தா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். என்னைய மாதிரி நிறைய பணங்கள் சம்பாதிக்கலாம், ஒரு கூட்டம் ஃப்ரெண்ட்ஸுங்களை என் கூட சேர்க்கலாம். இன்னும் அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய பணக்கார ஆகி ஹாயா நடக்கலாமே. அப்ப படிப்பு இருக்கட்டும், அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி போயிட்டே இருக்கட்டும். இப்ப நிறைய பணம் ஒண்ணு மாதிரி பெரிய ஆளாயிரலாம். பெரிய ஆளாயிரலாம். வாரியா? அப்ப என்ன கூட்டிட்டு போவியா? கண்டிப்பா கூட்டிப்பேன், எங்க மாமாட்ட கூட்டிட்டு போறேன். சரி. வா, இதுதான் எங்க மாமா. மாமா, நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு டயனா, இவதான் அந்த ஃப்ரெண்டு. அந்த டயனா இவதானா? என்னன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியல. ஒத்து வருமாடா? சரி, எங்க கண்டிஷன்ல உங்களுக்கு தெரியும்ல. என்ன கண்டிஷன்? நாளைக்கு காலையில சரியா 8 மணிக்கு, நாளை லீவு தானே, ஸ்கூலே போன எனக்கு ½ an hour தான். நாளைக்கு ஒரு விளம்பர கம்பெனில நீங்க நடிக்க போறீங்க. விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்கா. விசிட்டிங் கார்டு எடுத்து சீக்கிரமா ஸ்கூலுக்கு விட்டுருவீங்களா? விட்டுரும். உங்கள்கிட்ட தான் இருக்கு சார் விசிட்டிங் கார்டு. நீ ஒரு நாள் எடுத்துட்டு வர மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வந்துருங்க 8 மணி. சரி சார். அம்மா எங்க போனாங்க? 8 மணிக்கே வர சொன்னாரு. அம்மா வந்துட்டேன். ஒரு கப்பு பாலை குடிச்சிட்டு போடா. தள்ளி போங்கம்மா, காலையிலேயே பாலை குடிச்சிட்டு போனேன். எனக்கு 8 மணிக்கு போன எத்தனை நேரம் சொன்னேம்மா? உங்களுக்கு என்ன அறிவே இல்லையா? நேரம் ஆயிடுச்சுமா, டியூஷன் எல்லாம் போனல. சரிதான் மக்களே, நீ நல்லா படிக்க எனக்கு தெரியதான் செய்யும். இந்த பாலை குடிச்சுக்க, உன் உடம்ப பாத்துக்க. ஆமா, நேற்றுக்கு ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உன் பேக்ல கொஞ்சம் பணம் இருந்தது, அதையாவது? என்னம்மா, நான் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறேன், லீடரா இருக்கிறேன். புக்ஸுக்கு எல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பேக்ல ரூபாய் என் கையில கொடுப்பாங்க, பேக்ல வச்சிருப்பேன். என்னம்மா சந்தேகப்படுறீங்க நீங்க வேற? இல்லடா, நான் உன்ன சந்தேகப்படல, நான் உன்ன முழுசா நம்புறேன். நீ என் பிள்ளை இல்ல. ஆனாலும் பாரு, அப்பா இல்லாத பிள்ளை, நீ உன்னை பொத்தி வளர்த்தேன். 4 பேரு உன்ன இந்த அசிங்கமா சொல்லும் போது எனக்கு கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்தியா. அதனால வர உனக்கு ட்ரெஸ்ஸிங்கும் சரியில்லை, கொஞ்சம் கவனிச்சுக்க. உன் போக்கும் சரியில்லை, சாயங்காலம் ரொம்ப லேட்டா வர, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் என்னெல்லாமோ சொல்ற. எனக்கு ஒன்னும் நம்ப முடியல. யாராயிடுச்சுமா? என்னம்மா நீ ரொம்ப கோவப்படுற பாரு, வர நீ ரொம்பவே கோவப்படுற. அம்மா வார்த்தையே கேட்க மாட்டேங்க பாத்துங்க. கொஞ்சம் கவனமா இரு மக்களே. ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சரியா பண்ணணும், நம்மள யாரும் சீனி சொல்லக்கூடாது. சரியா? சரிம்மா, நான் உங்க பிள்ளைமா, எங்கேயுமே போக மாட்டேமா உங்களை விட்டு. நான் கிளாஸ் போயிட்டு வரேம்மா. ரூபாய பத்தி கவலையே படாதீங்க, படிப்பை பத்தி கவலைப்படாங்க. நான் டைமுக்கு போவேன், டியூஷன் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் டைமுக்கு வருவேமா. என்னை பத்தி ஒரு கவலையும் படாங்க. நான் உங்க பிள்ளைமா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வருவேன். மக்களை பாத்து போ, நீ சாயங்காலம் சீக்கிரம் வந்துருவா இல்லையா? கொஞ்சம் நேரம் ஆகலாம். சீக்கிரம் வாடா, பாத்து வந்துருன்னா. கமலாக்கா யாரு?
கமலாக்கா. தம்பி என்னப்பா? அக்கா உங்க மகா மகா வந்து நேற்றுக்கு ஒரு கிளாஸ் உண்டுன்னு சொன்னா லேட்டா அவ இப்ப நல்ல பிள்ளைப்பா, நல்லா இருக்கா, கிளாஸுக்கு போயிருக்கா பாத்துக்க. இல்லக்கா அவ கிளாஸுக்கு போலக்கா, ஒரு மாசமா இந்த ஈவினிங் மார்னிங் போயிட்டு வந்து உங்களுக்கு தெரியாதா? ஐயோ இல்லப்பா, இல்ல அவ 12th படிக்கிறா பாத்தியா, அவளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் அது இதெல்லாம் வைப்பாங்க இல்லையாப்பா, அதுக்குதான் அவ போவா. அவ மற்றபடி என் பிள்ளை இல்ல, நல்ல பிள்ளை பாத்துக்க. என்ன அப்படி இல்லக்கா, அவ மாடலிங் போன இடம் ரொம்ப மோசமான இடங்க. அந்த முதலாளியில ரொம்ப மோசமானவங்க. ஐயோ அவங்கதான் அவளை கொன்னு அந்த பாலத்துக்கு கீழே போட்டுட்டாங்கக்கா. கொண்டுட்டாங்களா? ஆமாக்கா. இல்லப்பா, என் பிள்ளையா இருக்க கூடாது, அது என் பிள்ளையாட்டே இருக்க கூடாது. இல்ல இல்ல, என் பிள்ளை இல்ல, என் பிள்ளை நல்ல பிள்ளை. அக்கா ஊரே கூடி இருக்குக்கா, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. உண்மையில ஐயோ என் பிள்ளையா, அது என் பிள்ளை இல்ல, என் பிள்ளை நல்ல பிள்ளை. ஐயோ ஐயோ ஐயோ, என்னால முடியலையே. அருமையான தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாலிப பருவத்தை யாருக்காக ஒப்பு கொடுத்தாய் என்று சிந்தித்து பார். உலகத்தின் மாயக்கா, இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வின் மகிழ்ச்சியாயிரு.